வெல்கம் டு மை சேனல் பிபி கிரியேஷன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே ரெசிபி குயிக் டொமேட்டோ சட்னி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பியூரி மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 7 8 எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தாளிக்கிற சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவே உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதோட அந்த மிக்ஸி ஜாரையும் லைட்டாக கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக எளிய முறையில் செய்யக்கூடிய சட்னி ரெடி. நம்ம அவசரமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறப்ப இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணலாம். இந்த சட்னி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு தோசை ஊற்றலாம். ஒரு தோசை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு எக்கு உடச்சி ஊற்றிங்க. எக்கு உடச்சிட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னி ஒரு கரண்டியால் ஊற்றிட்டு எக்கையும் சட்னி சேர்த்து லைட்டாக நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி விட்ருங்க. அருமையான ஃபாஸ்ட்டாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.